நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இன்னைக்கு வந்துருவான்னு தாண்டா நினைக்கிறேன். அரவிந்த் பெரியப்பா இன்னைக்கு கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. என்னன்னு ஃபோன் பண்ணல. பெரியப்பா கிட்ட கேட்டுட்டு அப்பா சொல்றேன். தீரன் அண்ணாட்ட பேசணுமா? சரி இரு, அப்பா இப்பவே ஃபோன் பண்ணி கேக்குறேன். லைன் கிடைக்க மாட்டேங்குதே. பெரியப்பா ஸ்டேஷன் போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் லைன் கிடைக்கல. தீரன் அண்ணா வீட்டில் இருப்பான்டா. பெரியப்பா ஸ்டேஷன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் முடிச்சு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பெரியப்பா ஃபோன் எடுத்தாருன்னா வீட்டுக்கு போகும்போது ஃபோன் பண்ணி தர சொல்லி பாப்பா தீரன் கிட்ட பேசுங்க. வருவான்டாமோ. இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு கண்டிப்பா வந்துருவான். அவங்க எங்கேயும் போலடா. இங்க நம்ம கதிர் பெரியப்பா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. இந்த வீட்ல இல்லடா, அங்க ஊர்ல நம்ம கதிர் பெரியப்பாவோட ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போயிருக்காங்க. அது பெரியப்பாக்கு ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்கடா. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருவாங்க. உனக்கு அவங்கள பாக்கணும்னா சொல்லு, அப்பா கூட்டிட்டு போறேன். இப்ப வா. இப்ப போக முடியாது. இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. நாளைக்கு போலாம். சரி ஓகே. என்னங்க இங்கே இருக்கீங்க? நான் உங்களை கீழே எல்லாம் தேடிட்டு இருக்கேன். இந்தாங்க டீ கொண்டு வந்திருக்கேன். குட் இஷ்யூ. ஏங்க அப்புறம் என்னோட புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்லங்க, அதெல்லாம் இதுக்கப்புறம் சும்மா வச்சிருந்து என்ன பண்றது? நம்ம காலேஜ்ல யாராவது ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த புக்கை ஃப்ரீயா கொடுத்துருங்க. அவங்களாவது படிக்கட்டும். ஏன் அவங்களுக்கெல்லாம் புக்கை கொடுத்துட்டு நீ என்ன வளராக்காவோட மாடு மேய்க்க போறியா? இல்ல நீயே இன்னும் கோர்ஸை முடிக்கல, என்னமோ படிச்சு டாக்டர் ஆயிட்ட மாதிரி புக்கெல்லாம் வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நேத்து நைட்டு வேற மாதிரி சொன்னீங்க. வேற மாதிரி சொன்னா? வேற மாதிரி என்ன சொன்ன? என்னாச்சு இவருக்கு? அப்ப நேத்து பேசின எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா? ஏங்க நேத்து நீங்க தானங்க சொன்னீங்க உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால இதுக்கப்புறம் நீ படிக்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, என்னையும் ரியாவையும் பார்த்துட்டு வீட்லயே இருந்தா போதும்னு சொன்னீங்க. அப்படியா சொன்ன? என்ன அப்படியா சொன்னேன்னு கேக்குறீங்க? அப்ப நேத்து பேசினது நேத்து நடந்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, நேத்து இந்த சக்தி கொடுத்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆச்சு. அதுலதான் இவகிட்ட வந்து என்னென்னமோ உளறி இருக்கேன். படிக்கவே வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு தெரியலையே. ஏன் இஷு, இன்னும் நான் வேற என்னெல்லாம் சொன்னேன்? என்னெல்லாம் சொன்னேன்னு என்ன கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்ப நேத்து நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க? ஏய், நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குடி, பேசினதான் ஞாபகம் இல்ல. என்ன பேசினதான் தான் கேக்குறேன். எங்க நேத்து பேசினது ஞாபகம் இல்லையாங்க? ஐயோ, இவகிட்ட ஞாபகம் இல்லைன்னு சொன்னா இவ வேற எதையாவது யோசிப்பா. அதுக்கு பேசாம ஞாபகம் இருக்குன்னே சொல்லிடலாம். இல்ல ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. நான் வந்து படிக்கவே வேண்டாம் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லல. உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, வீட்டுல இருந்தே படிச்சு டாக்டர் ஆயிருன்னு சொன்னேன். ஒன்னும் இல்ல, நீங்க இதுக்கப்புறம் படிக்க வேணாம் வீட்டுல இருந்தா போதும்னு சொன்னீங்க. ஏய், அது ஏதோ நேத்து இருந்த மூட்ல தெரியாம ஏதோ சொல்லிருப்பேன். அதுக்குன்னு ஏற்கனவே 2 வருஷம் படிச்சுட்டேன், இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. இப்ப போய் படிப்பை நிறுத்தினேன்னா படிச்ச 2 வருஷம் வேஸ்ட் ஆகுறதுக்கா? என்னமோ டெய்லி காலேஜுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. வீட்டுல இருந்து என்ன படிக்கவா செய்யற? எக்ஸாம் டைம்ல எப்பவாவது தான் புக் எடுத்தே படிக்கிற. அதுல உனக்கு ஒரு கஷ்டமா? போய் மெடிக்கல் காலேஜ்ல பாரு, டாக்டர் ஆகிறதுக்காக எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னு. எதுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இங்க புருஷன் டாக்டர் இருந்து சொந்தமா மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால உனக்கு மெடிக்கல் சீட்டு ஈஸியா கிடைச்சிருச்சு. இதே நம்ம காலேஜ்ங்கிறதுனால அங்க போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு எக்ஸாமுக்கு மட்டும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா படிக்கிறதுனால தான் உனக்கு அந்த மெடிக்கல் சீட்டோட அருமை தெரியல. நான் டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நமக்கு கிடையாது. அப்ப நான் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதி தான் மெடிக்கல் சீட்டே நான் வாங்கினேன். நீயும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உனக்கு ஈஸியா மெடிக்கல் சீட் கொடுத்து படின்னு சொல்றதுனால உனக்கு அதோட வேல்யூ தெரியல.
இங்க பாரு ஐஷு, இன்னும் எல்கேஜி குழந்தை மாதிரி ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, படிக்க பிடிக்கலன்னு என்கிட்ட காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. ஒழுங்கா படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகுற. என்ன புரியுதா? புரியுது. புரிஞ்சா சரி. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அம்மோ, அப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன்டா. ஓகேடா, எல்லாமே வாங்கிட்டு வரேன். அப்ப போயிட்டு வரேன். பாய். ஓகேடா, அப்பா வரேன். இவர் என்ன நேத்து ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. நேத்து என்னடானா ரியாவுக்கு நீ ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்தா நல்லா இருக்கும், அதனால இதுக்கப்புறம் நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, வீட்லயே இரு, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாரு. இப்ப என்னடானா என்னானாலும் படிச்சுதான் ஆகணுங்கிறாரு. போ, நான் ஒன்னும் படிக்க மாட்டேன். சிம்முவா? ஏடி, நான் என்ன உன் தங்கச்சியாடி? சிம்முன்னு கூப்பிட, ஒழுங்கா சிம்மு பாட்டின்னு கூப்பிட்டு. ஆமா, இன்னைக்கு என்ன 2 ஜுண்டி எல்லாம் போட்டுக்க? இன்னைக்கு உன் அம்மாவே உனக்கு ஜுண்டி போட்டு விட்டாளாக்கு? ஆமா, இன்னைக்கு அம்மாவே போட்டு விட்டாங்க. சரி சரி, இதுவும் நல்லா தான் கிடக்கு. ஆமா, ஓ அம்மா என்னதுக்கு இப்படி செலையாட்ட நின்னுக்கிட்டு இருக்கா? ஐசுக்கண்ணே, என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாச்சி. என்ன ஆகுது? தலையெல்லாம் வலிக்குது. தலைவலிக்குதா? என்னது எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு கிடக்க? நான் என்ன பண்றது? தலை வலிக்கிறதுனால தானே சொல்றேன். அது சரி, இந்த வயசுலயே தினத்துக்கு தலைவலி வந்துட்டா இனி வயசாகும் காலத்துல என்னதான் பண்ணுவீங்களா தெரியல. அதுக்கு தான் தினமும் நல்ல காய்கறி கீரைன்னு எல்லாம் சாப்பிடணும். அப்பதான் நம்ம தலைவலி எல்லாம் வராம இருக்கு. ஆனா என்ன செய்ய, கிராமம் தான் பேரு. ஆனா இப்ப ஊருக்குள்ள யாரும் இந்த கீரை அதெல்லாம் போட மாட்டேங்கிறாவோ. கீரை எல்லாம் கிடைக்கவே செய்ய மாட்டேங்குமா? இந்த ஊருக்கு பின்னால ஒரு காடு இருக்கு பாரு, அங்கதான் நிறைய கீரை மூலிகை எல்லாமே இருக்கும். அங்க இந்த முடக்கத்தான் கீரையில நிறைய இருக்கும். நீ வரைய நம்ம போய் பறிச்சிட்டு வந்து செய்வோம். அட போங்க மச்சி, கீரை வேணும்னா காய்கறி கடையில ஏதாவது கீரை இருந்தா வாங்கிட்டு வந்து செய்யலாம். இனி முடக்கத்தான் கீரைக்கு வேண்டி அந்த காட்டுக்குள்ள போய் கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து சமைக்க முடியுமா? ஏன் பறிச்சிட்டு வந்தா என்ன? காய்கறி கடையில முடக்கத்தான் கீரை எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அங்க பருப்பு கீரையோ பசலி கீரையோ தான் இருக்கும். முடக்கத்தான் கீரை வேணும்னா அந்த காட்டுக்குள்ள போய் தான் பறிக்கணும். வளர்ப்புல வந்துச்சுன்னா அதை கூட்டிட்டு போய் பறிச்சுக்கிட்டு வந்துருவேன். ஆனா அது ஏதோ மாமியார் ஊருக்கு போயிடுச்சு, மாடு கண்ணெல்லாம் நான் தான் பாக்கலாம்னு சொல்லி அதுவும் வரமாட்டேன்னுச்சு. நீ வா, நம்ம போய் கொஞ்சோட பறிச்சுட்டு வந்துருவோம். சிம்மு பாட்டி, நம்ம எங்க போறோம்? நானும் வரேன். பாரு, இந்த பிள்ளைக்கு இங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம தனியா கிடந்து அதுக்கு போர் அடிக்கும்ல. நம்ம அப்படியே காட்டு பக்கமா போய் கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தோம்னா அதுக்கும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டாப்புல இருக்கும். ஏன் சிக்கன, உனக்கு எதுவும் வேலை இருக்கா? இல்ல மச்சி, அவரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு, வேலையெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன ஐசுக்கண்ணே, இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்ய போற? பிள்ளையும் கூட்டிட்டு வா, நம்ம அப்படியே வெளியே போய் கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வருவோம். சரியா மச்சி, சரி வாங்க போயிட்டு வருவோம். சிம்மு பாட்டி, நானும் வரேன். என் நந்து ஒன்னையும் தம்பட்டி கூட்டிட்டு போறோம். அங்க போய் உனக்கு நிறைய பழம் பூவு எல்லாம் பறிச்சு தரேன், சரியா? பூவெல்லாம் இருக்குமா? போலாம் போலாம். சரி போவோம், வா. ஐயோ, நேத்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வயிற்ற கலக்குது வாந்தி வருதுன்ட்டு போனவன் இன்னும் காணோம். இங்க ஒரு வயசு பொண்ண ஒரு ஆந்தவா என்கிட்ட தனியா விட்டுட்டு போறோங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு? இவனை நம்பி சோனா கெட்டப்ப போட்டதுக்கு முதல்ல என்ன செருப்பால் அடிக்கணும். இந்த பர்சு வாயனை மட்டும் எப்படியாவது பேக் பண்ணிட்டு முதல்ல இந்த சோனா கெட்டப்ப தீ வச்சு கொளுத்தணும். இல்லைன்னா திரும்ப திரும்ப ஏதாவது காரணத்துக்காக சோனா கெட்டப்ப போடு போடுன்னு என் உயிரை வாங்கி தொலைவான். நானும் போனா போகுதுன்னு ஃப்ரெண்டுக்காக எல்லாம் பண்ணா ரொம்ப ஓவரா தாங்க போறான். முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடிடணும்னு நினைக்கிறேன். உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ, வருதே மூதேவி வருதே. சோனா சிஸ்டர், இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ஜேகி சார், பின்ன இங்க இல்லாம நான் என்ன இங்கிலாந்துலயா இருப்பேன்? செம்ம காமெடி போங்க. ஆமா இல்ல ரப்பர் வாயா, யார்கிட்ட வேலையை கட்டுற? எட்டி மிதிச்சேன், குறுக்கெலும்பு உடஞ்சிரும். என்னாச்சு ஜாக்கி சார், நான் செல்லமா அடிச்சது உங்களுக்கு வலிச்சிருச்சா? செல்லமாவா அடிச்சீங்க? உன்னையெல்லாம் செருப்பாலையா அடிச்சிருக்கணும், முடியலையே. ஆமா ஜாக்கி சார், செல்லமா தான் அடிச்சேன். அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணா அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். அடிக்கிறது என்னடா, ரிப்போர்ட்டை மட்டும் நல்லபடியா கூடு, அடி வெளுக்கிறேன். அப்புறம் சோனா சிஸ்டர், நேத்து நான் ஒரு ஜூஸ கொடுத்தேன், குடிச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்ட்டு போனேன். அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களே. என்ன இவ்வளவு ஆர்வமா கேக்குறான்? ஒருவேளை ஜூஸ்ல எதுவும் கலந்துருப்பானோ? மச்சான் வேற ஏதோ வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, என்னன்னு கேட்போம்.
ஐயோ ஜாக்கி சார், நீங்க கொடுத்த ஜூஸை நான் குடிச்சேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்பி போயிட்டேன் ஜாக்கி சார். ஐயோ என்ன சொன்ன சிஸ்டர் நீங்க? நான் தான் ஜூஸை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு கிளம்புனீங்க? ஏன் ஜாக்கி சார், டெலிவரி பாய் ஆர்டர் கொடுத்துட்டு ஓடிபிக்காக வெயிட் பண்ற மாதிரி நீங்க எதுக்கு ஜூஸை கொடுத்துட்டு வெயிட் பண்ணீங்க? அது ஒன்னும் இல்ல சோனா சிஸ்டர், சில்லுன்னு ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூலா இருப்பீங்க, அப்ப நம்ம 2 பேரும் அப்படியே கூலா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன். ஜூஸை குடிச்சிட்டு ஜாலியா பேசுறதா? அப்ப நிச்சயமா ஜூஸ்ல எதையோ கலந்துருக்கான்னு நினைக்கிறேன். பாவம் மச்சான் வேற அதை குடிச்சிட்டு போயிருக்கானே, என்னாச்சோ தெரியலையே. சரி பரவாயில்ல, நேற்று ஜூஸ் வேஸ்டா போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சோனா சிஸ்டர்? நம்ம வேணா போய் ஜூஸை குடிச்சிட்டு வருவோமா? திரும்பவும் ஜூஸா? தொப்பி மண்டையா, உனக்கு ஜூஸா கேக்குது? இருடா உனக்கு பாயாசமே போடுறேன். சோனா சிஸ்டர் போய் ஜூஸ் குடிப்போமா? ஐயோ ஜேக்கி சார், இப்பதான், இப்ப டியூட்டி டைம், இப்ப சார் வந்துருவாரு. இப்ப மட்டும் வெளியே போனோம்னா சார் கிட்ட மாட்டிக்குவோம். நம்ம சாயந்தரமா போலாம். சாயந்தரமாவா? அதுவும் சரிதான், சாயந்தரமே போலாம். சரிடா பரிசுவாயா. என்னது? ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லட்டுமே. அது ஒன்னும் இல்ல ஜாக்கி சார், பப்ஸும் வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன். ஐயோ பப்ஸ் என்ன சொன்ன சிஸ்டர், உங்களுக்காக என்ன வேணாலும் வாங்கி தருவேன். அப்ப சரி சாயந்தரம் போலாம். போலாம் சொன்ன சிஸ்டர், அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் உன் பர்ஸ் வாய பஞ்சர் பண்ண தாண்டா தொப்பி மாட்டியா காத்திருக்கேன். சாயந்தரம் இருக்கு உனக்கு. ஏக்கே, அந்த பிள்ளை கையில ரத்தமா கொட்டி மயங்கி கிடக்கத பார்க்கவும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்லக்கே. ஆமா, பின்ன கையில இருந்து அவ்வளவு ரத்தம் போய் பிள்ளை கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்குது. பயமா தானே இருக்கும். நல்ல வேளை அந்த அம்மாவும் பொண்ணு வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பினதும் அந்த பிள்ளை கண்ணு முடிச்சிருச்சே, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆமாக்கே, நான் கூட கையில நரம்புக்கின்னு கட்டாயி அவ்வளவு ரத்தம் போய் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, கண்ணு முடிச்சிருச்சு. ஆமா, நம்மளே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருந்தா அந்த பிள்ளை எந்திரிச்சிருக்க மாட்டிருக்கு. நம்ம தான் பயந்து போய் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணிட்டோம். ஐயோ ஆமாக்கே, இனி இந்த ஆம்புலன்ஸ்காரவே வருவானே, வந்துட்டு என்ன யாரையும் காணோன்னு கேட்டா என்னக்க சொல்றது? அட அதுக்கு தானே நம்ம நிக்கிறோம். நம்மளும் போயிட்டு கடைசில அவன் வந்து யாரையும் காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பான்ல, அவன் வந்ததுக்கு அப்புறமா சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு பிள்ளை அடிபட்டு கிடந்துச்சு, அதனாலதான் பயந்து போய் கூப்பிட்டான். அதுக்குள்ள தண்ணியெல்லாம் தெளிச்சுதான் அந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சு, அவங்க யாரு கூட போயிட்டாங்கன்னு சொல்லிடுவோம். ஐயோ ஏக்கே, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இப்படி யாரும் இல்லைன்னு சொன்னா நம்மள எதுவும் திட்டுவாங்களாக்கே? ஏன் நம்மள என்னத்துக்கு திட்டுவாங்க? அந்த பிள்ளை இப்படி ரத்தம் போய் கண்ணு முடிக்காம கிடக்குன்னா பயந்து போய் அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு தானே கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இந்த பிள்ளை கண்ணு முடிச்சு அவங்க யாரும் கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரிக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ்காரர் வரட்டும் சொல்லிட்டு போவோம். ஏம்மா யாருமா இங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணது? ஐயா நாங்க தானே ஃபோன் பண்ணோம். ஏம்மா என்னமா யாரோ கையடிப்பட்டு மயங்கி கிடக்குறாங்கன்னு சொன்னீங்க, எங்கம்மா? ஐயா அது ஒரு பொண்ணு இங்கதான் கையில அடிபட்டு நிறைய ரத்தம் போய் மயங்கி கிடந்துச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புனதும் அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிருச்சுங்கய்யா. அப்புறம் அவங்க நாங்க பாத்துக்கிறோம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? தண்ணி தெளிச்சு எழுப்புனதும் எந்திரிக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்குமா ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறீங்க? அது நீங்களே பண்ணியிருந்திருக்கலாம்ல. ஐயோ இல்லங்கய்யா, அந்த பொண்ணு கூப்பிட்டா எந்திரிக்கல, கையில இருந்து நிறைய ரத்தம் வேற போய்கிட்டு இருந்துச்சு. அதான் பயந்து போய் உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டாங்கய்யா. ஐயோ சரி பரவாயில்லம்மா, விடுங்க. சரிங்கய்யா, நீங்க வந்த இந்த விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக தாங்கய்யா நின்னுக்கிட்டு இருக்கோம். நாங்க கிளம்புறோங்கய்யா. சரிம்மா போங்க. என்னாச்சுடா, யாரோ கையில் அடிபட்டுக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ இவங்களுக்கெல்லாம் இதாண்டா வேலை. சிலருக்கெல்லாம் எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாதுடா. சும்மா யாராவது மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கூட உடனே பயந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு போனை போட்டுருவாங்க. நம்ம இங்க என்னாச்சோ ஏதாச்சும் அடிச்சு புடிச்சு வந்து பார்த்தா கடைசியில இல்லங்க தண்ணி தெளிச்சோ எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய கேஸ நான் பாத்திருக்கேன்டா. இப்ப இவங்களும் அதான் சொல்றாங்க, யாரோ பொண்ணு கையில அடிபட்டு மயங்கி கிடந்துச்சான், அப்புறம் யாரோ வந்து தண்ணி தெளிச்சாங்களா, உடனே எந்திரிச்சிருச்சா கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இப்ப நீ அங்கிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்பீடா வண்டி ஓடிட்டு வந்தியே, இதெல்லாம் வேஸ்ட். டேய் பரவாயில்லடா, இதுல என்ன இருக்கு? யாருக்காவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேகமா வர வேண்டியது நம்ம கடமை. இப்ப உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால பரவாயில்ல, அதனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா ஒருவேளை உண்மையாவே அவங்க சீரியஸா இருந்திருந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமா வந்திருந்தா தானே அவங்களை காப்பாற்ற முடியும். அது சரிதான்டா, இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்ப யாராவது ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க சீரியஸ்னு. நம்ம வந்து பார்த்தா கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? ஆனா ஆம்புலன்ஸ்க்குன்னு கூப்பிட்டா எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களை காப்பாற்ற வேண்டியதுனா நம்ம கடமை. சரி பரவாயில்ல, அதான் யாருக்கும் எதுவும் இல்லையே. சரிவா நம்ம கிளம்பலாம். சரிடா அன்பு, நான் காலைல சாப்பிடலான்னு போனேன்டா, அதுக்குள்ள நீ எமர்ஜென்சி போகணும்னு சொன்னதுனாலதான் வந்துட்டேன். இனி ஹாஸ்பிட்டலுக்கு போனா சாப்பிட கூட விட மாட்டானுங்க, அதனால நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்டா. நீயும் வரியா? இல்லடா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் சாப்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். சாப்பிட்டு பரவாயில்ல, கூட வாடா. நான் சாப்பிடுறேன், நீ டீ ஏதாவது குடி.
இல்லடா நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன்டா. சரி பின்ன நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ வண்டியில இரு. மின்னல், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியற. உன்னை பார்க்காம இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஆனா நீ என்னை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். திரும்பவும் நான் உன்னை பார்க்க வந்து உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் உன்னை பார்க்க வராம இருக்கேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியும்னு தெரியல மின்னல். நேற்று வேற நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. இன்னும் அழுதுட்டே தான் இருக்கியா மின்னல்? நீ அழுதாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியாவது என்னை மறந்துட்டு கூடிய சீக்கிரமே நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் மின்னல். அதுக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன். நல்ல வேலை, என் பேரை தவிர நான் யாரு, எங்க இருக்கேன், என் வீடு எங்க இருக்கு, இது எதுவுமே உனக்கு தெரியாது. இது உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. என்ன நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் மின்னல். ஆனா இப்போ நான் உன்னை பார்க்க வராம உன்னால என்னை பார்க்க முடியாது. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு மின்னல். இருந்தாலும் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். ஏன்னா நீ என்னை மறந்தாதான் நீ நல்லா இருப்ப. நீ என்னை பார்த்து 1 மாசம்தான் ஆகுது. இந்த 1 மாசத்திலேயே நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னதை உன்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே காதலிச்சு இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் இறந்துட்டேன்னா அதை உன்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது மின்னல். அதனால தானோ என்னவோ நீ என்கிட்ட உன் காதல சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்திட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மின்னல், நான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் மனசு என்னைக்குமே உன்கிட்ட தான் இருக்கும். நான் இந்த உலகத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்னைக்குமே உன் கூடவே தான் இருப்பேன் மின்னல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா